இங்க புது வீட்டுக்கு போனோம்னா விஜயோட ஆட்டிடியூட்டே ஃபுல்லா மாறிடுச்சு. சொல்லப்போனா அவங்க எல்லாரையுமே அதிகாரம் பண்ணிக்கிட்டு, இங்க ஸ்ருதிய கூட மதிக்காம ரொம்பவே தெனாவட்டா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஸ்ருதியுமே, "இங்க பாருங்க, இந்த மாரி பங்களா உங்ககிட்ட மட்டும் தான் இருக்குன்னு நெனச்சுக்காதீங்க. என்கிட்டலாம் நெறைய சொத்து இருக்கு. அதெல்லாம் நான் வெளிய காட்டிக்க விரும்பல" அப்படின்னு சொல்லி, இங்க அவங்களுமே வந்து ஈடு குடுத்து பயங்கரமா காம்படிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வேற ஆளே கிடைக்காதனால, ஃபைனலா நம்ம எப்பவுமே என்ன சொன்னாலும் கேட்கிற மீனா கிட்ட தான் நம்மளோட திறமைய காட்ட முடியுன்ற மாதிரி, இங்க விஜயவுமே மீனா கிட்ட போயிட்டு, "என்ன மீனா, ஒழுங்கா போய் சமைக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும். இன்னைக்கு என்னென்ன சமையலுக்கு தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுமே எப்பவும் போல சரி அத்த நான் வரும்போது வாங்கிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு, அவங்களுமே பூ எடுத்துட்டு காலையில எல்லாருக்கும் குடுக்கறதுக்காக அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்ப போயிட்டு எல்லா இடத்துக்கும் பூவெல்லாம் குடுத்துட்டு, இந்த மாரி சமையலுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் வாங்குறாங்க. வாங்கி முடிச்சுட்டு, டைரக்ட்டா சரி நமக்கு ஓகேயான மண்டபம் இருக்குல்ல, அங்க போயிட்டு நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துருவோம். அப்பதான் அந்த மண்டபத்துக்கு உண்டான டெக்கரேஷன் வேலைகள நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, இங்க மீனாவும் டைரக்ட்டா அந்த மண்டபத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு அங்க இருக்கிற மேனேஜர்ட்டயுமே, "சார் இந்த மாரி நான் ஆர்டர் எடுத்திருந்தேன்ல, அதுக்கு அட்வான்ஸ் இன்னைக்கு தரேன்னு சொல்லியிருந்தீங்க. அட்வான்ஸ் குடுக்குறீங்களா சார்?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அந்த மேனேஜருமே மீனாவ பார்த்துட்டு, "இங்க பாரும்மா, உன்னோட கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. சொல்லப்போனா சிந்தாமணின்றவங்க தான் அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு இப்போதைக்கு எந்த ஆர்டரும் கிடையாது. நீங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இது கேட்ட மீனாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. "என்னங்க சொல்றீங்க? நேத்து தானே சொன்னீங்க இந்த ஆர்டர் நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு, இப்போ என்ன கடைசி நிமிஷத்துல மாத்துறீங்க? இப்ப நீங்க பண்றது எதுவுமே சரியில்லையே" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ மீனாவும், "இங்க பாரும்மா, இது நான் நினைச்சு மாத்துறது கிடையாது. சொல்லப்போனா எனக்கு மேல முடிவு பண்றதுக்குலாம் இந்த மண்டபத்துல ஆள் இருக்காங்க. யார் டெக்கரேஷன் பண்ணணும், யார் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவு பண்ற எந்த அதிகாரமும் எனக்கு கிடையாது. எனக்கு சொன்னாங்கன்னா நான் ஆள் மாத்தி தான் ஆகணும். என்ன எதுவும் நீ தப்பா நினைச்சுக்காதம்மா. சொல்லப்போனா சிந்தாமணின்றவங்க தான் இந்த ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா உனக்கு எப்படியும் இந்த ஆர்டரை மாத்தி கொடுக்கறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. அது மறுபடியும் திசை திரும்பிருச்சு. நீ வேணா அந்த சிந்தாமணின்றவங்க வெளியில தான் நிக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் வேணா பேசிப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் அந்த மேனேஜருமே இங்க சிந்தாமணியை கை காட்டி விட்டுறாங்க. அதே நேரத்துல மீனாவுமே அவங்க கிட்ட போயிட்டு, "அக்கா இங்க பாருங்க, நீங்க இப்ப இந்த ஆர்டர் எடுத்திருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அவங்களுமே, "ஆமா, இந்த ஆர்டர் நான் தான் எடுத்திருக்கேன். ஏன் உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "இல்லக்கா, நேத்தே நான் அந்த ஆர்டர் நான் எடுத்துட்டேன். ஆனா எனக்கு தரேன்னு சொல்லிட்டு இப்ப அதை மாத்தி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இது எனக்கு என்னமோ நியாயமா படல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டோன்னே சிந்தாமணியுமே, "இங்க பாரு, நியாயம் அநியாயம்லாம் என்னாலலாம் பார்க்க முடியாது. நான் வந்து ரெகுலரா இந்த இடத்துல நான் ஆர்டர் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? நீ திடீர்னு வருவ, உனக்கு எல்லா ஆர்டரையும் கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறியா? முடியவே முடியாது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இது எனக்கு வந்து பிசினஸ் கிடையாது. எனக்கு இது கௌரவம். கிட்டத்தட்ட நான் இதை ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி என்னோட கௌரவத்தை கெடுக்கிற மாதிரி நீ பண்ற வேலைகளுக்கெல்லாம் உன்னை ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும் தான். பட் இருந்தாலும் ஏன் விட்டுட்டேன்? சரி, இந்த ஆர்டரை விட்டுட்டா நீ ஆட்டோமேட்டிக்கா நீ இந்த இடத்த விட்டு போயிருவங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நீ யாரு என்னன்னு எனக்கு தெளிவா தெரியாது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்க. என் வழியில் இனிமேல் குறுக்க வராத. இந்த மண்டப ஆர்டர் அப்படிங்கிற விஷயத்தை நீ மறந்துடணும். இதுக்கு மேல இந்த ஏரியால இந்த மண்டபத்துக்கு ஆர்டர்னால அதை நான் தான் பார்ப்பேன். வேற யாரும் தலையிடக்கூடாது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டவங்க மீனாவுமே, "என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நானே கஷ்டப்பட்டு பூ வித்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்துட்டு இருக்கேன். நானே ஏதோ வந்து ஒரு 2 மண்டபத்தை பிடிச்சி இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு இருக்கேன் பிசினஸ். அதையும் நீங்க வந்து கெடுக்கிறேன்றீங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவுமே கேட்கறாங்க. அப்ப சிந்தாமணியுமே இங்க மீனாவை பார்த்து, "ஏய், என்னை எதிர்த்து பேசுற வேலை வச்சுக்காத. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவை அவமானப்படுத்தி அங்க இருந்து அனுப்பிச்சிடுறாங்க. அதே நேரத்துல மீனாவுமே அதே ஃபீலிங்கோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஹால்ல உட்காந்து இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ரொம்பவே நம்மள தரகுறவா பேசிட்டாங்க. அதே நேரத்துல நம்ம பிசினஸை கெடுத்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க வந்து விஜயாவுமே, "ஏ மீனா, என்ன பால்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? சீக்கிரம் போய் காஃபி போட்டு எடுத்துருவோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா மீனாவுமே இங்க விஜயா சொல்ற எதையுமே காதுல வாங்காம அங்கேயே ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜயாக்கு இன்னுமே கோவம் வந்துருச்சு. "ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன்ல, அது உனக்கு காதுல விழலையே?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு மீனா மேல சத்தம் போடுறாங்க. உடனே மீனாவே, "சாரி அத்த, இருங்க நான் போட்டு எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு அவங்களுமே பால் பாக்கெட்லாம் எடுத்துட்டு டேரக்டா இங்க கிச்சனுக்கு போய் வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த விஷயம் எல்லாத்தையுமே முத்துமே கவனிச்சிட்டு இருக்காரு. அங்க கிச்சனுக்கு போன மீனாவுமே ரொம்ப நேரம் கிச்சன்ல இருக்காங்க. இதை பார்த்தோன்னா முத்துக்கு ரொம்ப டவுட் ஆயிடுது. உடனே அவங்களும் டேரக்டா கிச்சன் போயிட்டு, "மீனா, என்னாச்சு? உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப மீனாவுமே, "இல்லங்க, இந்த மாதிரி நான் ஆர்டர் கொடுத்த இடத்துல சிந்தாமணின்னு ஒருத்தங்க என்ன வந்து மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம நான் வாங்கின ஆர்டரையுமே இப்போ வந்து கேன்சல் பண்ணி அதே ஆர்டர் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கஷ்டப்பட்டு பிடிச்ச ஆர்டர் எல்லாம் வேஸ்டா போயிட்டு இருக்கு. நம்ம நல்லா பண்ணோங்கிறதுனால தான் நம்மளோட டெக்கரேஷனோட அந்த லெவலை வச்சு தான் நமக்கு அந்த ஆர்டரே கொடுத்தாங்க. ஆனா இவங்க ஏதோ வந்து பெரிய பணக்காரங்க போல இருக்கு. அவங்க கௌரவம் அது இதுன்னு என்னென்னமோ பேசுறாங்க. நம்மளெல்லாம் முன்னேற விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி என்ன ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்தி பேசுறாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட முத்துமே, "கவலைப்படாத, இந்த விஷயத்துக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கேன். எதா இருந்தாலும் தலைவரை போய் பார்த்தா டப்புன்னு வேலை முடிஞ்சிடும். நீ அவசரப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மீனாவையும் காம்படுத்துறாங்க. அதே நேரத்துல இங்க சிந்தாமணியோட ஆட்களுமே மீனா யாரு என்னென்ன பண்றாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுட்டு வந்து இங்க சிந்தாமணிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "அக்கா இங்க பாருக்கா, இந்த மண்டபத்துல ஆர்டர் பிடிச்சதுலக்கா அந்த பொண்ணு வெறும் பூக்கார பொண்ணு தான்க்கா. அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி பூ கட்டி கொண்டு போய் கடை கடையா போடுறது, வீடு வீடா கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையை தான் பண்ணிட்டு இருந்திருக்கு. இப்பதான் முதல்ல ஒரு மண்டபத்தை பிடிச்சி அதுல ஏதோ சக்சஸா பண்ணிட்டு போல இருக்கு. அதனால அந்த ரெக்கமெண்டேஷன்ல தான் அந்த பொண்ணுக்கு இந்த ஆர்டர் கிடைச்சிருக்குக்கா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வீட்டுல இந்த மாதிரி கல்யாணம் ஆகி அவங்களோட ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவரும் இந்த மாதிரி கார் தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அங்க மீனாவோட குடும்ப டீட்டெயில் மொத்தத்தையும் இந்த பக்கம் சிந்தாமணிட்ட போட்டு போட்டு வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட சிந்தாமணியும், இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்துட்டு அவ என்ன எதுக்குறாளா? என்ன எதுக்குற அளவுக்கு அவருக்கெல்லாம் பவர் இருக்கா?
அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி எனக்கு எது தானே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல இவங்க ரொம்பவே தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க முத்துவுமே மீனாவோட பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க தலைவரை பாக்குறதுக்காக கூப்பிட்டுட்டு போறாங்க. அப்ப கரெக்டா வீட்டுல இருந்து கிளம்பும் போது இங்க வீட்டுல இருக்க விஜயாமே எங்க மீனா போயிட்டு இருக்க, காலையில தலைக்கு மேல வேலை இருக்கு, உன் பாட்டுல எதையுமே கண்டுக்காம உன் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க முத்துவுமே இங்க பாருமா, எனக்கு மீனாக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை நாங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. அப்ப மறுபடியும் விஜயா இங்க மீனாவை நிறுத்தி, இங்க பாரு நீ வேணா போயிட்டு வா, அவ இங்கதான் இருக்கணும், சொல்லப்போனா அவ இங்க சமைக்கலாம்னா வேற யார் சமைப்பா, சொல்லப்போனா காலையில எல்லாருக்கும் வேலை இருக்கு, இவதான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனாவும் இல்ல ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விஜயாவுமே இங்க பாரு உன்னோட முக்கியமான வேலை எல்லாம் கிச்சன்ல தான் இருக்கணும், அதை முடிச்சுட்டு நீ எங்க வேணாலும் போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்க மீனாவை ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க முத்துவுமே நீங்க பண்றது எதுவுமே சரி கிடையாது, எதுக்காக மீனாவை எல்லா வேலையும் செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஏன் மத்தவங்க எல்லாம் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, எப்படி செய்ய முடியும், இந்த மாதிரி வீட்டுல 2 குடும்பம் இருக்கு, அந்த 2 பேருக்கும் சமைச்சு போடணும், காஃபி போடணும், எவ்வளவு ஒர்க் இருக்கு, நான் தனியாலாம் பார்க்க முடியுமா, மீனா தான் அதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா மட்டும் தனியாலாம் பாத்துருவாளா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஆமா இவ்வளவு நாள் அவன் தான் பாத்துட்டு இருக்கா, இன்னைக்கு நம்ம திடீர்னு கிளம்பிட்டான்னா அப்ப காலையில வேலைக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ மனோஜ் ரகுனி அங்க டைரக்டா ஆபீஸ் கிளம்பிடுவாங்க, ரவியும் ஸ்ருதியும் அவங்கவுங்க வேலைக்கு போகணும், அவங்களுக்கு எல்லாம் சமைச்சு கொடுக்கணும்ல, இதெல்லாம் யாரு பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அண்ணாமலையுமே இங்க வந்துட்டு, இங்க பாரு விஜயா, அவங்களுக்கு வேணும்னா அவங்க சமைச்சுக்குவாங்க, அவங்கவுங்க வேலையை அவங்க பாத்துக்கணும், என்ன இந்த வீட்டுல இருக்க மொத்த பேருக்கும் இங்க மீனா தான் சமைச்சு வைக்கணுமா, மீனா தான் இந்த வேலையெல்லாம் செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப விஜயாவுமே ஆமாங்க அவதான் இந்த வேலைக்கு சரியான ஆளு, சொல்லப்போனா வீட்டுல இருக்க எல்லாருமே பணக்கார பிள்ளைங்க, அது மட்டும் இல்லாம அவங்கவுங்களுக்குன்னு பெரிய பெரிய வேலை இருக்கு, இவளுக்கு என்ன வேலை இருக்கு, இவ வெறும் பூ வைக்கிறவ தானே, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூ வைக்க போட்டு அதுல என்ன வந்துட போகுது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டவொடனே இங்க மீனாக்குமே ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதே நேரத்துல இங்க முத்துவுமே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, அப்பா இன்னொரு டைம் மாமாவை இப்படி பேசணும்னு சொல்லுங்கப்பா, இப்படியே பேசிட்டு இருந்தாங்கன்னா அப்ப நான் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்ப அண்ணாமலையுமே இங்க விஜயாவை பார்த்து, இங்க பாரு விஜயா, இன்னைக்கு மீனா செய்ய மாட்டா, நீ வேணா வேலைக்காரி யாரா இருந்தா கூப்பிட்டுக்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட விஜயாவுமே அப்படிலாம் கூப்பிட்டு அவங்களுக்கு காசு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணணும், அதை இவ்வளவு செய்யறாளே எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, இங்க பாரு உனக்கு வேணா நீ சமைச்சுக்க, இல்லன்னா நீ பட்னி ஆயிரு, எனக்கு அது கவலையே கிடையாது, மீனா இனிமேல் இந்த வேலையை செய்ய மாட்டா, உங்க விருப்பத்துக்கு நீங்களே செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நீ முத்துவை கூட்டிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவும் மீனாவே அங்க இருந்து அமுச்சு வச்சிடறாங்க. அப்ப விஜயாவுமே அப்ப இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறேன், நீ வேணா விருப்பப்பட்ட நீ செஞ்சு சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயாவை பார்த்து இவங்களுமே ரொம்ப கோவத்தோட பேசிட்டு நம்மளே அங்கிருந்து வெளியே கிளம்பிடுறாரு. அதே நேரத்துல இங்க முத்துவுமே தலைவரை பாக்குறதுக்காக தான் மீனாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க. வந்தது மட்டும் இல்லாம தலைவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு, தலைவரை நல்லா இருக்கீங்களா எப்பவும் போல அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இங்க தலைவர்கிட்ட, தலைவரே உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவுமே கேட்கிறாரு. அப்ப தலைவருமே என்ன முத்து என்கிட்ட ஹெல்ப்னு கேட்கலாமா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல தலைவரே, இந்த மாதிரி மீனாவும் நானும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி டெக்கரேஷன் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட கல்யாண மண்டபம் அப்புறம் இந்த மாதிரி பார்ட்டி ஹால் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தா சொல்லுங்க, நாங்க பண்ணி தருவோம் நல்ல முறையில. அது மட்டும் இல்லாம இப்ப நாங்க இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இல்ல சிந்தாமணின்ற ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, அதான் அவங்கள பத்தியும் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அந்த சிந்தாமணியா, அந்த கான்ட்ராக்ட் சிந்தாமணி, எனக்கு தெரியும்பா அந்த பொம்பளைய, அவ பயங்கரமான ரவுடி பொம்பளை தான், ஆனா நம்ம கிட்ட எல்லாம் வந்து அழகா பொட்டி பொம்பை அடங்கிடுவா, நான் பேசிக்கிறேன் கவலைப்படாத. அது மட்டும் இல்லாம நம்மளோட எலெக்ஷன் மீட்டிங்காக போட்டிருக்கோம்ல, அந்த ஆர்டர் யார்ட்ட கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க ஒருத்தர் கேட்கிறாரு. அவருமே சிந்தாமணி அக்காட்ட தான் சொல்றாங்க, அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணு, இனிமேல் நம்ம முத்துவோட ஒய்ஃபே அதை பாத்துக்குவாங்க, அந்த ஆர்டர் முத்துக்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தலைவருமே அடுத்த ஆர்டர் இங்கேயே கொடுத்துட்டாரு. கொடுத்தது மட்டும் இல்லாம சிந்தாமணிட்டு நான் பேசுறேன்னு சொல்லிட்டு டைரக்டா சிந்தாமணிக்கு கால் பண்ணி, இங்க பாரு மீனான்னு ஒரு பொண்ணு இந்த மாதிரி வந்து கல்யாண கான்ட்ராக்ட்லாம் ஆர்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட வழியில நீங்க குறுக்க வரக்கூடாது, அப்படி வந்தீங்கன்னா அப்புறம் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி மிரட்டிடுறாங்க. உடனே சிந்தாமணியை சரி தலைவரே நீங்க சொன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுறாங்க. ஆனா இருந்தாலும் இந்த சிந்தாமணியோட மனசுக்குள்ள எவ்வளவு தைரியம் இருக்கணும், இந்த விஷயம் என்னோட வேலை கிடையாது, நான் கௌரவம் சொல்லி கூட தலைவர்கிட்ட போய் என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காளா, இவளை கண்டிப்பா இந்த வேலையை நான் நிம்மதியா செய்ய விட மாட்டேன், இவளுக்கு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியும் மீனா மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் முத்துவுமே எப்பவும் போல வேலையெல்லாம் முடிச்சுட்டு செட்டுக்கு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் இங்க ஒரு கார் வந்து நிக்குது. அப்போ செல்வத்தை பார்த்து இது யார் காரு எங்க வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது ஒண்ணு இல்லப்பா, இந்த செட்டுக்கு புதுசா ஒருத்தர் வந்தாரு, அவரோட கார் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யாருன்னு சொல்லி பார்க்க போறப்பதான் தெரிய வருது, ஏற்கனவே எங்க மனோஜ் வந்து வீட்டை வாங்கியிருப்பாரு, அந்த ஓனர்களை கொண்டு போய் ஏர்போர்ட்ல இறக்கி விட்டு இருந்தா அதே கார் தான். என்ன இந்த காரா, இது அந்த ஓனர்களை இறக்கி விட்டு வந்த காராச்சேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க முத்துவுமே மன்னிப்பு கேட்கிறாரு. அப்ப அந்த டிரைவருமே யாரு பண்ணி எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல என்ன காலையில நீங்க அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தீங்கல்ல, அப்போ உங்களை நான் இடிக்கிற மாதிரி வந்துட்டேன், இது என் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, அது உன் மேலேயும் தப்பு இல்லை என் மேலேயும் தப்பு இல்லை,
பின்னாடி இருந்தானுங்கல்ல 2 பேர், அந்த 2 பேர் மேலதான் தப்பு. அவங்க தான் சீக்கிரம் சீக்கிரம் ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்பவே அவசரப்படுத்திட்டாங்க. அதனாலதான் வேக வேகமா போக வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க எதுக்கு அவசரப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அவங்க ஏதோ வெளியூர் போறாங்களாம்ப்பா, இந்த ஊர்ல இருக்க போறது இல்ல போல இருக்கு, வேக வேகமா போகணும், என்ன சீக்கிரமா அர்ஜென்ட்ல கொண்டு போய் என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் நானும் வேகமா போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, என் பிரதர் சொன்னானே அவங்களை கொண்டு போய் ஏர்போர்ட் தான் போக போறாங்க, ஏர்போர்ட்ல விட போறாரு அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை கேட்ட உடனே அந்த டிரைவருமே, நீ வேற சும்மா இருப்பா, ஏர்போர்ட்டுக்கு போற மூஞ்சுக்கலாம் அது, அதுங்களுக்குலாம் கையில காசே கிடையாது, எனக்கு தர வேண்டிய காசுல கடைசியில 200 கம்மி பண்ணி தான் கொடுத்துச்சுங்க, கையில காசே இல்ல காசு இல்லைன்னு என்ன நாடகம் ஆடுதுங்க, அதுங்கெல்லாம் சரியான பித்தலாட்டு கும்பல்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துக்கிட்ட அந்த டிரைவருமே சொல்றாரு. இது கேட்ட உடனே தான் இந்த பக்கம் முத்துக்கு ரொம்பவே பக்கன்னு இருக்கு. அப்போ உண்மையுமே மனோஜ் இந்த 30 லட்சத்தை ஏமாந்துட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களை எங்க இறக்கி விட்டீங்க, அவங்க எங்க போனாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் தெரியாதுப்பா, அவங்க மும்பை போறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அது மட்டும் எனக்கு தெரியும், ஆனா இங்க இருக்க போறது இல்லைன்றது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க இருந்து அவங்க டேரக்டா ஒரு சின்னதா ஒரு வீட்டுக்கு போனாங்க, அங்க போய் அவங்களோட துணிமணி பெட்டி படுக்கலாம் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து டேரக்டா இங்க ரயில்வே ஸ்டேஷன் தான் போனோம், வேற எங்கேயுமே போகல அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட முத்துவுமே இந்த விஷயத்தை பத்தி நம்ம கண்டிப்பா இங்க மனோஜ் கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா மனோஜ் பக்கம் போயிட்டு இருக்காரு. ஆனா மனோஜுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி 30 லட்ச ரூபாய் ஏமாந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போறாருன்னு தெரியல. ஏன்னா இது கிட்டத்தட்ட மனோஜோட லைஃப்ல நடக்கிற ஒரு பெரிய டிசாஸ்டர். ஆனா இந்த மாதிரி எத்தனை அடி விழுந்தாலும் அவர் தாங்குவாரு, பட் இருந்தாலும் இது இருக்கிறதுல ரொம்பவே பெரிய அடி, அதனால இது எப்படி தாங்க போறாருன்னு தெரியல.